மழை தருமோ என் மேகம். அத்தியாயம் 52. பாட்டியும் ஜீவாவும் எதுவும் சொல்லாமலேயே ஒரு 10 நாட்களாக மனோரஞ்சன் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கமே எட்டி பார்க்கவில்லை. அவ்வளவு பிஸியாக இருந்தான். ஆனால் மறக்காமல் தினமும் வீடியோ கால் செய்து மகனை கண்குளிர பார்த்து ஜீவாவிடம் அவனை பற்றி கேட்டுக்கொண்டான். யாரோ ஒரு ஜோசியர் சொன்னார் என்பதற்காக நவகிரக ஸ்தலங்களுக்கு மனோரஞ்சனை அழைத்து சென்றிருந்தார்கள் ஜெயலட்சுமியும் ஜெகநாதனும். சென்னைக்கு வரும் வழியில் அப்படியே திருமணஞ்சேரிக்கு போய்விட்டு வந்து விடலாம் என்று ஜெகநாதர் சொல்ல சரி என்று அங்கேயும் போனார்கள். அவனுக்கு மனம் இல்லாவிட்டாலும் பெற்றோர்களின் திருப்திக்காக அதை செய்தான் மனோரஞ்சன். வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் கூட எடுக்கவில்லை. அவசரமாக நிறைய அறுவை சிகிச்சைகள். பிறகு 2 நாள் பயணமாக தலைநகர் டெல்லிக்கு சென்று வந்தான். வந்த மறுநாளே காளஹஸ்திக்கு சென்று பரிகாரம் செய்ய வேண்டும் என்று ஒற்றை காலில் நின்றார் ஜெயலட்சுமி. அடுத்த வாரம் போய்கொள்ளலாம், அடுத்த மாதம் போய்கொள்ளலாம் என்று தாயை எவ்வளவோ சமாதானப்படுத்தி இயலாமல் தோற்றுப்போனான் மனோரஞ்சன். காளஹஸ்திக்கு போய்விட்டு வரும் வழியிலேயே அவனுக்கு பெண் அமைந்து விடுமாம். வீட்டுக்குள் வந்து கால் வைக்கும் முன்பே திருமணம் கூடிவிடுமாம் என்று சரமாரியாக அந்த ஜோசியர் ஜெயலட்சுமியின் மூளையை சலவை செய்திருக்க, மூட்டை முடிச்சுகளோடு மகனையும் கிளப்பிக் கொண்டு காளஹஸ்திக்கு சென்று வந்தார்கள். தாயின் பிடிவாதத்தை நினைத்து லேசாக கோபம் வந்தாலும் அவருடைய நிலையிலிருந்து யோசித்தால் அவர் செய்வதெல்லாம் சரிதான் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான் மனோரஞ்சன். அவன் வயதை ஒத்த நண்பர்களெல்லாம் மனைவி, குடும்பம், குழந்தைகள் என்று முழுதாக செட்டில் ஆகிவிட்டார்கள். தன் பிள்ளை மட்டும் இன்னும் தனியாக பிரம்மச்சாரியாகவே இருக்கிறானே என்று ஜெயலட்சுமிக்கு ஆதங்கம். அதில் தவறில்லைதான். அவனும் இப்போது ஒரு பிள்ளைக்கு தகப்பன்தான். பிறந்து 3 மாதம் கூட ஆகவில்லை. ஆனாலும் அந்த குழந்தைக்கு எது நல்லது எது கெட்டது என்று அதை பற்றியே யோசிக்கிறான் என்றால், வளர்ந்து இத்தனை வருடங்களாகிவிட்ட மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு தாய் ஆசைப்படுவதில் தவறு ஏதும் இல்லையே. எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று அலையும் போது இப்படி ஏதாவது ஜோசியர்கள் சொல்வதெல்லாம் வேத வாக்காகத்தான் படும். இந்த பரிகாரத்தை செய்தாலாவது நம் பிள்ளைக்கு நல்ல முறையில் திருமணம் கூடி வந்து விடாதா என்று பெற்றவர்களின் மனம் ஏங்கும். அது இயல்புதானே. மறுத்து சொன்னால் தாயின் மனம் வேதனைப்படும். அதனாலேயே ஒரு அளவுக்கு மேல் தாயை மனோரஞ்சன் எதிர்த்து பேசவில்லை. மேலும் இவன் செய்து வைத்திருக்கும் விஷயம் வெளியே வந்தால் குடும்பத்தில் கிளம்பப் போகும் பூகம்பத்தை எண்ணியும் வாயை மூடிக்கொண்டு கமுக்கமாக இருந்தான் மனோரஞ்சன். அதையெல்லாம் நினைத்து நினைத்து ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருந்தாலும் மறுபக்கம் வெறுப்பாக இருந்தது மனோரஞ்சனுக்கு. அப்பா என்று வாய் நிறைய அழைப்பதற்கு பிள்ளையும் வந்தாகிவிட்டது. இன்னும் தாயார் தனக்கு பெண் தேடிக்கொண்டிருக்கிறார். கொடுமை. இந்த கொடுமையை ஒருத்தி மனது வைத்தால் நிறுத்த இயலும். ஆனால் அவள்தான் மனது வைப்பதாகவே இல்லையே. மனோரஞ்சனையே நினைத்து கொண்டு மகனுக்கு பசியாற்றிக் கொண்டிருந்தாள் மஞ்சரி. கைகள் பிள்ளையை அணைத்து பிடித்து பாலூட்டி கொண்டிருக்க, மனம் மன்னவனை எண்ணி ஏங்கிக் கொண்டிருந்தது. இரவு வந்து கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். சென்று 10 தினங்களுக்கு மேல் ஆகிவிட்டன. எந்த இரவில் வந்து அவளை கவனிக்கப் போகிறானோ அவளுக்கே தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் அவன் வருவான் வருவான் என்று எண்ணி அவள் காத்திருந்ததுதான் மிச்சம். அப்பார்ட்மெண்ட் பக்கமே ஆளை காணோம். அவன் குரலை கேட்டுவிட மாட்டோமா என்று காதுகளும், ஒரு முறையாவது அவனை கண்டுவிட மாட்டோமா என்று அவளது கண்களும் துடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு எங்கே தெரிய போகிறது? நாள் தவறாமல் ஜீவாவுக்கு போன் செய்து மகனை போனில் பார்த்து கொள்கிறான். ஜீவாவுக்கும் பாட்டிக்கும் அவன் எங்கே போயிருக்கிறான், ஏன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரவில்லை என்று எல்லாம் தெரியும். ஆனால் 2 பேருமே அவளிடம் கூறவில்லை. கூற தேவையில்லை என்று நினைத்திருப்பார்களோ? அப்படியெல்லாம் இருக்காது. இவள் கேட்டால் அவர்கள் சொல்லத்தான் செய்வார்கள். ஆனால் கேட்பதற்கு இவளுக்குத்தான் தயக்கமாக இருந்தது. குழந்தையை எடுக்க வந்த ஜீவாவிடம் கேட்பதற்காக 2-3 முறை தொண்டை வரை வந்த கேள்வியை விலக்கிக் கொண்டாள் மஞ்சரி. மேலும் அவன் மீது கொள்ளை கொள்ளையாய் ஆசையை வைத்துவிட்டு அதை வெளிக்காட்ட இயலாத, அவனை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையை நினைத்து தன்னைத்தானே நொந்து கொண்டாள் மஞ்சரி. வாய் நிறைய, எனக்கு உன்னை பிடிக்கவில்லை, நீ உன் அம்மா பார்க்கும் பெண்ணையே கல்யாணம் செய்து கொள் என்று அவரிடம் சொல்கிறாள்தான். ஆனால் அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவள் மனம் எவ்வளவு வேதனையில் துடிக்கிறது என்பதை அவள் மட்டுமே அறிவாள். தன் இரக்கத்தில் கண்கள் 2ம் கலங்கிவிட மனம் தாங்காமல் அழுதுவிட்டாள் மஞ்சரி. குழந்தையை குளிப்பாட்டுவதற்காக அவனை தூக்கிப் போவதற்கு வந்த ஜீவா இந்த காட்சியைக் கண்டு திகைத்து போய் நின்றாள். பிறகு மேடம் மேடம் என்று அவளை உலுக்க, அதன் பிறகு இயல்புக்கு வந்தாள் மஞ்சரி. கண்ணீரை துடைத்துக்கொண்டு அவள் உடைகளை சரி செய்து கொள்ள குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தாள் ஜீவா. வாயில் தாண்ட போனவளை, ஜீவா
என்று மெல்லிய குரலில் அழைத்து நிறுத்தினாள் மஞ்சரி. என்ன மேடம் என்று கேட்டுக்கொண்டே திரும்பவும் மஞ்சரியிடம் வந்தாள் ஜீவா. பாட்டிக்கிட்ட நான் அழுததை சொல்லாத, பாட்டி ரொம்ப கவலைப்படுவாங்க. அப்புறம் இவன் இப்பதான் வயிறு நிறைய பால் குடிச்சிருக்கான், கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு அப்புறமா குளிப்பாட்டு. சரி மேடம். சொல்லலை, ஆனால் நீங்கள் ஏன் அழணும்? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சார்கிட்ட சொல்லுங்க மேடம், அவர் பார்த்துப்பாரு. ஆனால் தயவு செஞ்சு அழாதீங்க என்று சொல்லிவிட்டு குழந்தையோடு வெளியே போய்விட்டாள் ஜீவா. உண்மைதான், ஜீவா சொன்னபடி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை மனோரஞ்சனால் சரி செய்ய இயலும். ஆனால் இவளது பிரச்சனை இந்த ஜென்மத்தில் தீராது. அவனோடு இணைந்து சந்தோஷமாக வாழத்தான் முடியாது. அவனை பார்த்து கொண்டாவது காலங்களை தள்ளிவிடலாம் என்றால் அதற்கும் அவள் கொடுத்து வைக்கவில்லை போல. ஒருவேளை ஏதேனும் பெண்ணை பார்த்து முடிவு செய்து விட்டார்களோ? அதனால்தான் அவன் அவளை பார்க்க வரவில்லையோ? திடும் என்ற இந்த சந்தேகம் எழுந்ததில் நானேற்றிய வில்லாய் விரைத்து கொண்டது மஞ்சரியின் உடம்பு. வாய் ஓயாமல் உங்க அம்மா பார்க்கும் பெண்ணை கட்டிக்கொள் என்று சொல்லும்போது சாதாரணமாக தெரிந்த வார்த்தைகள் இப்பொழுது அவள் கண்முன்னே நின்று மிரட்ட உண்மையிலேயே உடைந்து போனாள் மஞ்சரி. சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் பாட்டியும் ஜீவாவும் மஞ்சரியின் இந்த மாற்றத்தை கவனித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். பெயருக்கு சாப்பிட்டாள், பெயருக்கு அவர்களோடு பேசினாள், பசித்து அழுதால் குழந்தைக்கு பால் ஊட்டினாள். அவ்வளவுதான் என்பது போல சுருட்டி மடக்கிக் கொண்டு அந்த கட்டிலேயே படுத்துக்கொண்டாள். அவன் பார்த்து ரசிக்கிறான் என்பதற்காக நைட்டி போடுவதை விட்டுவிட்டு புடவை கட்ட துவங்கியிருந்தாள். எப்போதும் சுருட்டி மடக்கி கொண்டையாக போடப்படும் கூந்தல் இப்போது அழகாக பின்னலிடப்பட்டிருந்தது. இன்னொரு நாள் தங்கம்மாளை அடித்து விரட்டாத குறையாக விரட்டி போய் ஜாதி மல்லிப்பூ வாங்கி வர சொன்னாள். பேத்தி இரவில் பூ கேட்பதற்கான காரணம் புரிந்தாலும் அவளை வம்பு இழுப்பதற்கு வேண்டி, தூங்க போறவளுக்கு எதுக்கடி பூவு என்று தங்கம்மாள் கேட்க, அட கேள்விக்கு பிறந்த கிழவி, முடிஞ்சா வாங்கித்தா, இல்லைன்னா வாயை மூடிட்டு சும்மாரு, இப்படி கேள்வியா கேட்டு கொல்லாத என்று எரிந்து விழுந்தாள். அவளது நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொண்டே இருந்த ஜீவாவும் பாட்டியும் தங்களுக்குள் ரகசியமாய் கண்ணடித்து சிரித்துக் கொண்டார்கள். 10 நாட்கள் அவளை தவிக்க விட்டு 11ஆம் நாள் இரவில் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தான் மனோரஞ்சன். அத்தியாயம் 53. வழக்கம் போல 9 மணிக்கு மாத்திரை போட்டுவிட்டு பாட்டி நீட்டி படுத்துவிட மஞ்சரி கட்டிலில் அமர்ந்து போன் பார்த்து கொண்டிருந்தாள். ஜீவா ஹாலில் குழந்தையோடு விளையாடி கொண்டிருந்தாள். ஏற்கனவே ஜீவாவுக்கு போன் பண்ணி வருவேன் என்று மனோரஞ்சன் சொல்லி இருந்ததால் கதவை தாழிடாமல் வைத்திருந்தாள் ஜீவா. மிக மெதுவாக கதவை திறந்து கொண்டு வந்தவனிடம் குழந்தையை கொடுத்துவிட்டு அவனுக்கு இரவு உணவை தயார் செய்ய போனாள் ஜீவா. ஒன்றும் வேண்டாம் ஜீவா, வீட்டில இருந்து தான் வரேன், சாப்பிட்டு தான் வந்தேன். ஓஹோ, கேஸ் ஏதாவது இருக்கா சார், போகணுமா என்று ஜீவா கேட்க, இல்லை ஜீவா, நைட்டு இங்கே தான் ஸ்டே, வந்து ரொம்ப நாளாச்சுல்ல, ஆசை தீர என் பையன் கூட விளையாட போறேன் என்று அவன் சொல்ல அவனை பார்த்து குறும்பாக சிரித்தாள் ஜீவா. அவளுடைய குறும்பு சிரிப்பை கவனித்த மனோரஞ்சன், ஏன் ஜீவா ஒரு மாதிரி சிரிக்கிற, என்னாச்சு என்று கேட்க அவன் பக்கத்தில் வந்தவள் மிகவும் மெல்லிய குரலில், மேடம் உங்களை ரொம்ப தேடினாங்க சார் என்றாள். அவளை நம்பாத பார்வை பார்த்த மனோரஞ்சன், ஏய் பொய் சொல்லாதப்பா, அவளாவது என்ன தேடுறதாவது, தினமும் கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க என்னைக்காவது உதிக்குதான்னு பார்க்கணும், அப்பதான் நீ சொல்றதெல்லாம் நடக்கும் என்றான் சலிப்பான குரலில். ஐயோ சார், நான் நிஜமாத்தான் சொல்றேன், மஞ்சரி மேடம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க போல, ஒரு மாதிரி சோகமா இருந்தாங்க, யார் கூடவும் சரியா பேசல, சாப்பிடல என்று ஜீவா அழுத்தமான குரலில் சொல்ல அப்போதும் அவளை நம்பாமல் அவள் கூற்றை தலையசைத்து மறுத்தான் மனோரஞ்சன். ஐயோ அதெல்லாம் சும்மா ஜீவா, வேற எதுக்காவது இருக்கும், இப்ப நான் உள்ள போனேன்னு வை, முத வேலையா உங்க அம்மா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவா, கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டா. அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டு அமைதியாக இருந்தாள் ஜீவா. அவன் சொல்வதும் உண்மைதான். அவன் வீட்டில் இருக்கும் சமயங்களில் அவனை கண்டு கொள்ளவே மாட்டாள் மஞ்சரி. பிறகு அவனுக்கு என்ன சொன்னாலும் எப்படி நம்பிக்கை வரும்? நேரடியாக அனுபவித்துதான் அறிய வேண்டும். அதனால் வாயை மூடிக்கொண்டாள். குழந்தை தூக்கத்துக்கு சினுங்க அவனை கொண்டு போய் மஞ்சரியிடம் கொடுத்தாள் ஜீவா. போனில் ரீல்ஸும் யூடியூபும் மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்த மஞ்சரி அதிலேயே லயித்து போக மனோரஞ்சன் வீட்டிற்கு வந்ததே அவளுக்கு தெரியாது. மகனை கையில் வாங்கியதும் போனை அணைத்து ஓரமாய் வைத்துவிட்டு அவனை சற்று மேலே தூக்கி குனிந்து உச்சி முகர அப்போது அவன் மீது வந்த மனோரஞ்சனின் வாசனையில் திகைத்து போனவள் ஜீவாவை பார்க்க, சார் வந்திருக்கார் மேடம், அப்பயே வந்துட்டாரு, கமல் கூட விளையாடிட்டு இருந்தாரு என்று சொல்லிவிட்டு வெளியே வந்து விட்டாள்.
அவன் வந்திருக்கிறான் என்று சொன்னதும் மஞ்சரியை ஒரு விதமான பதட்டம் வந்து தொற்றிக்கொண்டது. கூடவே அவன் முகத்தை எப்படி பார்ப்பது என்று கவலையும் எழுந்தது. இரவு உணவை முடித்தாயிற்று. பாலை குடிக்கும் பதத்துக்கு ஆத்தி அவள் கையிலேயே கொண்டு வந்து கொடுத்து விடுவாள் ஜீவா. பாட்டில் நிறைய தண்ணீரும் இருக்கிறது. என்ன சாக்கு சொல்லி வெளியே போனால் அவனை பார்க்க முடியும் என்று யோசித்துக் கொண்டே மகனுக்கு பாலூட்டி கொண்டிருந்தாள் மஞ்சரி. ஏற்கனவே அரைக்குறை தூக்கத்திலும் பசியிலும் இருந்த குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கும் போதே தூங்கிவிட அவனை தோளில் போட்டு தட்டி பாலை இறக்கிவிட்டு தொட்டிலில் கிடத்தினாள். பாத்ரூம் சென்றுவிட்டு வெளியே வந்தபோது அறைக்குள் நின்று உடைமாற்றிக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். வெட்கம், மானம், ரோஷம் இதையெல்லாம் விட்டுவிட்டு பேசாமல் போய் அவனை அப்படியே இறுக்கி கட்டிக்கொள்வோமா என்றொரு வேகம் பிறந்தது மஞ்சரிக்கு. ஆனால் குளியலறை கதவு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தவன் அவளுடைய முகத்தை பார்க்க விரும்பாதது போல முகத்தை திருப்பிக் கொண்டான். ஒன்றுமே பேசாமல் போய் கட்டிலில் ஓரமாய் படுத்து கொண்டாள். அணிந்திருந்த பேண்ட், ஷர்ட், பனியனை எல்லாம் கழற்றிவிட்டு வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்து கொண்டு கட்டிலில் இன்னொரு மூலையில் வந்து அமர்ந்தான் மனோரஞ்சன். அறையில் ஏசியும் இருந்தது. ஆனால் குழந்தைக்கு நல்லதில்லை என்பதற்காக அதை உபயோகப்படுத்துவது கிடையாது. அதனால் வெறும் ஃபேன் மட்டும்தான். கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்த ஜீவா 2 டம்ளர்களில் பால் கொண்டு வந்து கொடுத்துவிட்டு போனாள். கடகடவென பாலை குடித்துவிட்டு வாஷ் பேஷனில் வாயை கொப்பளித்துவிட்டு வந்து மறுபடியும் படுத்துக்கொண்டாள் மஞ்சரி. ஆனால் பாலை கையில் வாங்கிய மனோரஞ்சனோ அதை குடிக்காமல், பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிளியே அமைதி கொண்டாயே என்ற பாடலை மிக மெலிதாக விசிலடித்து பாடியவாறே போனை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு முதுகு காட்டி படுத்து கிடந்த மஞ்சரிக்கு சிரிப்பும் வந்தது, கோபமும் வந்தது. 10 நாளா பார்க்க வரல. சரி, ஏதோ ரொம்ப பிஸியா வேலை இருந்திருக்கும். அதை கூட மன்னிச்சு விட்டுறலாம். இவ்வளவு நாள் கழிச்சு பார்க்க வந்தவன் அவளை பார்த்து ஒரு வார்த்தை எப்படி இருக்கான்னு கேட்கல. புள்ளைய மட்டும் மணிக்கணக்கில் மடியில வச்சு கொஞ்சம் தெரியுது. என்ன ஒரு மனுஷியாவே கண்ணுக்கு தெரியல போல. இந்த அழகுல பாட்டு வேற. இவனுக்கு எப்போ நான் பாலையும் பழத்தையும் கையில ஏந்தி எடுத்துட்டு போனேன்? ஆள பாராள என்று மனதிற்குள்ளேயே செல்லமாக அவனை திட்டிக் கொண்டு கிடந்தாள். தூங்காமல் புரண்டு கொண்டே கிடந்தாள் மஞ்சரி. 10 நாட்களாக இவனை பார்க்கவில்லையே என்ற பரிதவிப்பில் உறக்கம் வரவில்லை. இப்போது அவனை பார்த்துவிட்ட தவிப்பில் உறக்கம் வர மறுத்தது. போனை பார்த்து அலுத்து போய் அதனை சுவிட்ச் ஆஃப் செய்து ஓரமாய் வைத்துவிட்டு கட்டிலில் படுத்த மனோரஞ்சன் லேசாக தலையை திருப்பி தனக்கு முதுகு காட்டி படுத்திருந்த மஞ்சரியை பார்த்தான். இரவு விளக்கின் நீல ஒளியில் சயனம் கொண்டிருக்கும் சிற்பம் போல் இருந்தாள் மஞ்சரி. எப்போதும் தலையணை உரை போல முழு உடலையும் நைட்டியை போட்டு மறைத்துக் கொள்பவள் இன்று புடவை கட்டி கொண்டிருந்தாள். உடம்போடு இன்னொரு தோலோ என்று எண்ணும் அளவிற்கு ஒட்டி இருந்த மிக மெல்லிய ஷிஃபான் புடவை அவள் உடம்பின் அங்க லாவண்யங்களை எல்லாம் வஞ்சனையே இல்லாமல் அவன் கண்களுக்கு விருந்தளிக்க படுக்கையில் புரண்டு வந்து அவளை முதுகோடு சேர்த்து கட்டிக்கொண்டு வெற்று தோளில் அழுத்தமாய் தன் உதடுகளை பதித்தான் மனோரஞ்சன். நொடிக்குள் உடம்பெல்லாம் நெருப்பு பற்றி கொண்டாற் போல அப்படி ஒரு வெம்மை பரவியது மஞ்சரியின் உடலில். அவள் தோளில் பதிந்த அவனது உதடுகளும் தான் எவ்வளவு சூடு! ஆனால் பற்றி எரியும் பெண்மையை அணைத்து குளிர்விக்கும் வித்தை தெரியாதவனா அந்த மருத்துவன்? தொடங்கினான் தன் மருத்துவத்தை. ஒரு கையால் இடையை வருடிக்கொண்டே அவள் தலையில் இருந்த ஜாதி மல்லிப்பூவை முகர்ந்து முகத்தை அவள் கூந்தலுக்குள் புதைத்து கொண்டான். பிடிக்கவில்லை, வேண்டாம் போ என்று அவனை விலக்கி தள்ளிவிடும் நிலையில் நிச்சயமாக அவள் இல்லை. 10 நாட்கள் அவனை காணாத பரிதவிப்பு மனதிற்கு மட்டும்தானா? உடலுக்கும் அந்த துடிப்பு இருந்தது போல. அவன் தொட்டதுமே சிலிர்த்து சினுங்கி குழைந்து கிளர்ந்து அவன் தொடுகையை ஆரவாரமாய் வரவேற்றது. அவளை தன் பக்கம் திருப்பியவன் அவள் முகம் முழுக்க முத்தமிட்டுவிட்டு இறுதியாக இதழ்களில் இளைப்பாறினான். 1 வருடமாய் அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் மொத்தமாய் வெடித்து கிளம்ப முத்தத்தில் அவன் காட்டிய வேகத்தில் மொத்தமாய் துவண்டு போனாள் மஞ்சரி. முத்தமிடுகிறானா இல்லை அவள் இதழ்களை மென்று தின்கிறானா? வலியில் முனகிய அவள் இதழ்களை சமாதானப்படுத்துகிறேன் பேர்வழி என்று முன்னிலும் அதிகமாக வதைத்தான் அவன். அவனுக்கு பிடித்தமான கருநீல நிற புடவை. பார்க்கவும் இல்லை, ரசிக்கவும் இல்லை. இப்போது அவள் உடம்பில் ஒட்டியிருந்த அந்த புடவை அவனுக்கு பெரும் எதிரியாக ஆவேசமாய் அதை கழற்றி மூலையில் விசிறி அடித்தான். உச்சி முதல் பாதம் வரை அவளை முத்தத்தால் குளிப்பாட்டி
மோக கடலுக்குள் அழைத்து சென்று நீராட்டி அவளுடைய பெண்மைக்குள் அதிரடியாய் புதைந்து ஆவேசமாய் முத்து குளித்துக் கொண்டிருந்தான் மனோரஞ்சன். அவனுடைய வன்மையும் முரட்டுத்தனமும் ஆவேசமும் இந்த முறை ஏனோ மஞ்சரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. நொடிக்கு நொடி அவனை ரசித்தாள். சில பல நிமிடங்கள் நீடித்த அவனுடைய ஆவேசம் அடங்கி அவன் குளிர்ந்தபோது அவனை தனக்குள்ளேயே புதைத்துக் கொள்வதைப் போல அணைத்து அவன் முகமெல்லாம் முகர்ந்து முத்தமிட்டுக் கொண்டே இருந்தாள் மஞ்சரி. அத்தியாயம் 54. அன்றைய இரவு நிகழ்ந்தது மனோரஞ்சன் மஞ்சரியின் வாழ்வில் இனிதானதொரு புதிய தொடக்கம். அன்றைய இரவைத் தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த இரவுகளிலும் அங்கேயே தங்கினான் மனோரஞ்சன். அவனுடைய ஆசைக்கு மறுக்காமல் இணங்கினாள் மஞ்சரி. இதற்கு முன்பெல்லாம் ஒருவிதமான மன உளைச்சலோடு அலைந்து கொண்டிருப்பான் மனோரஞ்சன். இப்போது அப்படியில்லை. அதற்கு 2 முக்கியமான காரணங்கள். ஒன்று, தாய் ஜெயலட்சுமி. நவகிரக ஸ்தலங்களுக்கும் காளகஸ்திக்கும் சென்று வந்த பிறகு வீட்டில் பெண் பார்ப்பது பற்றிய பேச்சே எழவில்லை. கடைசியாக அவர்கள் சந்தித்துவிட்டு வந்த ஜோசியர் கண்டிப்பாக இந்த மாதம் நல்லது நடக்கும் என்று சொல்லிவிட்டாராம். கூடவே தந்தை ஜெகநாதனும். கொஞ்சம் அதை அப்படியே கிடப்பில போடு ஜெயா. நீ இப்படி பொண்ணுன்னு பறக்கிறதுனால தான் அவனுக்கு ஒண்ணுமே அமைய மாட்டேங்குது. அப்படி என்ன அவனுக்கு வயசாகுது? கொஞ்சம் பொறுமையாரு. எல்லாம் நடக்கும்போது நல்லதாவே நடக்கும் என்று சொல்ல தன்னுடைய ஆசைகளையெல்லாம் மூட்டை கட்டி வைத்துவிட்டு கோயில் கோயிலாக மகனுக்கு வேண்டி தனியாக அலையத் தொடங்கினார் ஜெயலட்சுமி. ஆக வீட்டில் பெரும் நிம்மதி. அதேபோல இப்போதெல்லாம் அவனோடு மிகவும் இணக்கமாக நடந்து கொள்கிறாள் மஞ்சரி. படுக்கை அறைக்கு வெளியே எப்படியோ, ஆனால் படுக்கையில் அவனை ஏங்க விடுவதில்லை. அவன் ஏக்கங்களையெல்லாம் மொத்தமாக தீர்த்து விடுகிறாள். இந்த 2 விஷயங்களாலும் மனோரஞ்சன் அடைந்த மன நிம்மதிக்கு அளவே இல்லை. ஆனாலும் தன்னை திருமணம் செய்து கொள்வது குறித்து மஞ்சரி வாயை திறக்காதது அவனுக்கு கொஞ்சம் உறுத்தலாகவே இருந்தது. அதை பற்றி அவளிடம் கேட்பதற்கும் அவனுக்கு தயக்கமாக இருந்தது. பழைய குருடி கதவை திருடு என்பது போல உங்க அம்மா பார்க்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அதனால் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு அவளோடு மகிழ்ச்சியாக இருந்தான். இதுபோல அவளோடு திருட்டுத்தனமாக குடும்பம் நடத்துவதை நினைத்து அவனுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனால் என்ன செய்ய? அவளோடு தர்க்கம் பண்ணி இந்த சந்தோஷத்தையும் கெடுத்துக்கொள்ள அவன் விரும்பவில்லை. ஆனால் அவன் விரும்பியதெல்லாம் அப்படியே நடந்துவிடுமா? இல்லை மஞ்சரி நடக்க விட்டு விடுவாளா? அந்த சந்தோஷமும் கெட்டுப்போகும் நாள் வந்தது. அது ஒரு சனிக்கிழமை. அன்று எந்த கேஸும் இல்லாததால் குழந்தையோடு விளையாடிக் கொண்டு அப்பார்ட்மெண்டிலேயே தான் இருந்தான் மனோரஞ்சன். பாட்டியும் ஜீவாவும் சமைக்க இவன் அவர்கள் இருவரையும் கலாய்த்து கொண்டு இறுதியாக நானும் உங்களுக்கு உதவுகிறேன் என்று ஏதாவது எடக்குமடக்காக செய்து பாட்டியிடம் திட்டு வாங்கிக் கொண்டு மிகவும் கலகலப்பாக இருந்தது அன்றைய பொழுது. பகல் பொழுது முழுவதும் இப்படியாக இனிமையாக கழிந்ததென்றால் அந்த இரவு அதைவிட இனிமையாக இருந்தது. திகட்ட திகட்ட அவனுக்கு இன்பத்தை வாரி வழங்கினாள் மஞ்சரி. கொஞ்சி குலவி கூடி களைத்த பிறகும் கட்டிக்கொண்டே படுத்திருந்தார்கள். அயர்ந்த உறக்கம். அதிகாலை 3 மணி போல குழந்தை அழும் சத்தம் கேட்டு எழுந்துவிட்டான் மனோரஞ்சன். மஞ்சரி முரட்டு தூக்கத்தில் இருந்தாள். சட்டென்று எழுந்து தொட்டிலுக்குள் அழுது கொண்டிருந்த மகனை தூக்கி தோளில் போட்டு தட்டிக்கொண்டே, மஞ்சு மஞ்சு என்று லேசாக இவள் தோளை தொட்டு உசுப்ப எழுந்துவிட்டாள். பவுடர் பால் ஏதாவது கொடுப்பதாக இருந்தால் அவனை கலந்து கொடுத்து விடுவான். ஆனால் குழந்தை குடிப்பது தாய்ப்பால் அல்லவா? நிச்சயமாய் மஞ்சரி எழுந்துதான் ஆக வேண்டும். தூக்க கலக்கத்தோடு கை நீட்டி பிள்ளையை வாங்கி அவள் பசியாற்றத் தொடங்க அவன் பழையபடி போய் படுத்துக் கொண்டான். ஆனால் தூக்கம் வரவில்லை. போனை எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பித்தான். குழந்தையும் நன்றாக வயிறு நிறைய பாலை குடித்துவிட்டு தூங்காமல் விளையாடி கொண்டிருக்க கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அவனோடு விளையாடி கடைசியாக அவன் தூங்கும்போது மணி 4:30. தொட்டிலில் பிள்ளையை கிடத்தி கொஞ்ச நேரம் லேசாக அதை ஆட்டிவிட்டு பின்பு வந்து கட்டிலில் படுத்தாள் மஞ்சரி. அதற்காகவே காத்திருந்தது போல அவளை இழுத்து அணைத்தான் மனோரஞ்சன். ரஞ்சன், தூக்கம் வருது என்று சினுங்கினாள் மஞ்சரி. தூக்கம் வந்தா தூங்கு, நான் சும்மா உன்னை இப்படி கட்டி பிடிச்சுக்கிறேன். இல்லை, நீங்க இப்படி சில்மிஷம் பண்ணா நான் எப்படி தூங்குறது? தள்ளி படுங்க, இல்லாட்டி சும்மா இருங்க. இதுவே சில்மிஷம்னா அப்ப இனிமே பண்ண போறனே, அதுக்கு பேர் என்னவா என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கண்ணடித்து கேட்டவன் குனிந்து அவள் இதழ்களில் அழுத்தி முத்தமிட்டபடியே தன் வேலையை ஆரம்பிக்க, ஐயோ, அப்பதானே அத்தனை வாட்டி பண்ணோம், இன்னுமா உங்களுக்கு ஆசை தீரல? எப்பவும் மூட்லே இருப்பீங்களா ரஞ்சன் என்று மஞ்சரி கேட்க, எஸ் ஆஃப்கோர்ஸ், இந்த ஆசையெல்லாம் அடங்கவே அடங்காது மஞ்சு.
அடுத்த ஜென்மத்துல ஆம்பளையா பிறந்து பாரு, அப்ப தெரியும் எங்க கஷ்டம் என்றவனின் கரங்கள் மும்முரமாக அதன் வேலையை செய்து கொண்டிருக்க, மறுபடியும் அவன் கரங்களில் செஞ்சாந்தாய் குழைய ஆரம்பித்தாள் மஞ்சரி. மஞ்சுவின் இதழ்களில் தேன் எடுத்துக் கொண்டிருந்தவன் அங்கிருந்து இடம் மாறி கழுத்து வளைவில் முகம் புதைத்து வாசம் பிடித்து, அதன் பிறகு இன்னும் கொஞ்சம் இறங்கி அங்கேயே தஞ்சம் கொண்டு மாறி மாறி தன் இதழ்களால் அந்த மலர்களை சுகமாக இம்சிக்கத் தொடங்க சொர்க்கத்தின் கதவுகளை தட்டி கொண்டிருந்தாள் மஞ்சரி. சுகமாய் அவர்களை விட்டு கடந்து சென்ற அந்த பொழுதுகளில் மஞ்சரியை சொர்க்கத்துக்கே அழைத்துச் சென்றான் மனோரஞ்சன். இறுதியாக இதழ்களால் கன்னத்தில் கோலமிட்டு கடித்து, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மஞ்சு, தேங்க்ஸ் என்றான். பற்கள் தெரியாமல் புன்னகைத்தவள் பிறகு லேசாக எம்பி அவன் கன்னத்தில் முத்தமிட்டு விட்டு, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் நான் இருக்கேன், அப்புறம் வேற எதுக்கு இருக்கேன்னு நினைச்சிங்க என்று சிரித்துக்கொண்டே சொன்னவள் பிறகு, நான் நீங்க தாலி கட்டின பொண்டாட்டி இல்லை ரஞ்சன், பொண்டாட்டி மாதிரி, அதாவது வப்பாட்டி. ஒரு வப்பாட்டியோட கடமை அவளோட புருஷனை சந்தோஷப்படுத்துறது தானே என்று கேட்க, மின்சாரம் தாக்கியது போல அதிர்ந்து அவள் மீதிருந்து எழுந்து விட்டான் மனோரஞ்சன். மஞ்சு, நீ என்ன சொன்ன? உண்மையை சொன்ன என்றாள் அவள் அலட்சியமாக உதடுகளை பிதுக்கி. அவ்வளவுதான். வெறி கிளம்பி விட்டது மனோரஞ்சனுக்கு. அவளுடைய கழுத்தை பிடித்து நெரித்து விட்டான். எது உண்மை? எதடி உண்மை? நீ என் வப்பாட்டியா? நான் அப்படி சொன்னனா? நீங்க சொல்லாட்டியும் அதான் உண்மை. எந்த காலத்திலையும் நாம 2 பேரும் ஒன்னா சேரவே முடியாது. என்னாலையும் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இதோ இந்த மாதிரி எனக்கு நீங்க வேணும். உங்களால கிடைக்கிற சுகம் வேணும். அதையும் நான் விட தயாரா இல்ல. அப்ப நான் உங்க வப்பாட்டி தானே? அடுத்த நொடி மஞ்சரியை ஓங்கி அறைந்திருந்தான் மனோரஞ்சன். கோபத்தில் கண்கள் முகமெல்லாம் சிவந்திருக்க, உதடுகளும் மீசையும் ஆத்திரத்தில் துடித்துக் கொண்டிருந்தன. அவன் அவளை கழுத்தை பிடித்து நெரித்ததையோ அரைந்ததையோ பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை. என்னவோ அவள் பேசியது முற்றிலும் சரி என்பது மாதிரி மிகவும் திடமாக அமைதியாக இருந்தாள். உடைகளை சரி செய்து கொண்ட மஞ்சரி இப்போதும் அவனை நிமிர்வாகத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். என்னோட முடிவு இதான். என்னைக்குமே நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன். எந்த நேரத்திலையும் நீங்க இந்த வீட்டுக்கு வரலாம், என்கிட்ட சந்தோஷமா இருக்கலாம். மற்றபடி வேற எந்த உரிமையும் எனக்கு வேண்டாம். திடமான குரலில் அவள் சொல்ல, பேச்சை நிறுத்தும்படி சைகை செய்தான் மனோரஞ்சன். நினைச்சேண்டி, செவனேன்னு ஹாலில் படுத்து கிடந்தவனை உள்ள கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டப்பவே எனக்கு டவுட் வந்தது. மஞ்சு, எப்படி மஞ்சு உனக்கு இப்படியெல்லாம் பேச வாய் வருது? நான் உன்னை அப்படியா நடத்துறேன்? யோசிச்சு பாரு, நம்ம 2 பேரும் எவ்வளவு டீப்பா லவ் பண்ணோம். அந்த காதல் இப்பவும் நம்ம 2 பேருக்கு நடுவுல இருக்கு. அது எங்கேயும் தொலைஞ்சு போகல. அதை புரிஞ்சுக்காம நீதான் என்னென்னவோ பேசுற. என்னை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு படுத்துற. நீ என்ன சொன்னாலும் பொறுத்துக்கிட்டு உன்னையே சுத்தி சுத்தி வரேன்னு தானே நீ இப்படியெல்லாம் பேசுற. இன்னையோட நமக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போச்சுடி. நான் இனிமே இந்த அப்பார்ட்மெண்ட் பக்கமே வரமாட்டேன். நம்மளை விட்டுட்டு இவன் வேற எவளையும் கட்டிக்க மாட்டாங்கிற திமிர்ல தானே நீ இப்படியெல்லாம் பேசுற. அம்மா சொல்ற பொண்ணு எவ்வளா இருந்தாலும் அவளை நான் கட்டிக்கிறேன். தனியா கிடந்து சாவுடி. அப்பதான் இந்த மனோரஞ்சனோட அருமை உனக்கு புரியும். சத்தம் வெளியே வராமல் பற்களை கடித்துக்கொண்டு, ஆனால் ஆவேசமாக அழுத்தமாக இந்த வார்த்தைகளை சொன்னவன் ஓரமாய் கிடந்த டீஷர்ட்டை எடுத்து மாட்டிக்கொண்டு விடுவிடுவென வெளியே போய்விட்டான். வெளிக்கதவை திறந்து அவன் வெளியேறும் வரை அந்த இடத்திலேயே அசையாமல் நின்றிருந்தாள் மஞ்சரி. மழை வரும்.